நாகப்பட்டினம் மாவட்டம் கீழவெண்மணியில் கூலி உயர்வு கேட்ட தலித்கள் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், முக்கிய தலைவர்கள் யாராவது அங்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்காங்களா? இந்நாளில் அஞ்சலி செலுத்தியவர்கள் வலியுறுத்தும் விஷயம் என்ன? வேதவழி, அதாவது இன்னும் சற்று நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், அதே போல் சிஐடியினுடைய பொதுச் செயலாளர், தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் இங்கே வர இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆண்டுதோறும் இந்த 25ஆம் தேதி, டிசம்பர் 25ஆம் தேதி அன்று இங்கு வருவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 44 நபர்கள் கூலி உயர்வு கேட்டு தங்களுடைய உரிமைக்கான போராட்டம் நடத்தும் போது அவர்கள் ஒரே குடிசையில், ராமையா என்பவரது குடிசையில் தீயிட்டு கொளுத்தப்பட்டு அவர்கள் பலியானார்கள். அவர்களுடைய நினைவாக இங்கு அமைந்திருக்கக்கூடிய அந்த நினைவு ஸ்தூபிக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை இங்கு ஆண்டுதோறும் நம்மால் காண முடிகிறது. இந்த ராமையானுடைய குடிசையை தான் இப்போ நம்முடைய ஒளிப்பதிவாளர் கணேஷ் அவர்கள் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம்தான் ராமையா வாழ்ந்த பகுதி. அந்த குடிசையில் தான் 44 நபர்கள் உள்ளுக்குள் இருக்கும்போது அந்த குடிசையினுடைய கதவுகள் பூட்டப்பட்டு குடிசைக்கு தீ வைக்கப்பட்டு ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் என ஒரே நேரத்தில் 44 நபர்களும் தீயில் கருகி சாம்பலான ஒரு கொடூரமான சம்பவம் அரங்கேறிய இடமாக இந்த இடம் இருக்கிறது. அவர்களுடைய நினைவாக அவர்களுடைய அந்த 44 நபர்களுடைய பெயர்களும் அடங்கிய கல்வெட்டுகள் இங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 1968ஆம் ஆண்டு அந்த நினைவு தினத்தை மீண்டும் நினைவு கூறக்கூடிய வகையில் வருடந்தோறும் இங்கே அஞ்சலி செலுத்த ஏராளமான பொதுமக்கள் காலை 10 மணி தொடங்கி இன்று இரவு வரை இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறத நம்மால் காண முடிகிறது. தஞ்சை மாவட்டம் என்பது விவசாயம் சார்ந்த தொழில்கள் உள்ள பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள் அனைத்தும் மிகப்பெரிய நில சுவாந்தார்கள் கையில் சிக்கி கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் அவர்களிடம் கூலிக்காக உழைத்து கொண்டிருந்த கூலி தொழிலாளர்கள், விவசாய கூலி தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். காலை 6 மணிக்கு பணிக்கு சென்றால் இரவு 7 மணி வரை வயலில் கடுமையாக உழைக்க வேண்டும். பனி, மழை, வெயில் இவற்றை எதுவும் பொருட்படுத்தாமல் அவர்கள் உழைத்து அந்த களத்திலிருந்து நெல்லை அறுவடை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்தது. 8 மணி நேர வேலையை உத்தரவாதப்படுத்த வேண்டும். அதே போல தெருக்களில் நல்ல வெள்ளை ஆடை அணிந்து, துண்டு அணிந்து செல்வதற்கும் செருப்பணிந்து செல்வதற்கும் தங்களை அனுமதிக்க வேண்டும். ஜாதிய ரீதியான அந்த அடக்குமுறை அதிலிருந்து விடுபட வேண்டும். இது போன்ற இழிநிலைகள் தொடரக்கூடாது என்று தங்களுடைய உரிமைகளுக்கான போராட்டத்தை நடத்தினாங்க. அப்ப நிலச்சுவாந்தார்கள் நெல் உற்பத்தியாளர்கள் சங்கத்தை வச்சிருந்தாங்க. எங்களுடைய சங்கத்தில் தான் இந்த தொழிலாளர்களும் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தார்கள். நாங்கள் உங்கள் சங்கத்தில் இருக்க முடியாது, எங்களுடைய உரிமைகளை கையில் எடுத்து போராடுவதற்கு ஏற்ற சங்கத்தில் தான் நாங்கள் இருக்க முடியும் அப்படின்னு விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களுக்கென்று ஒரு சங்கத்தை அமைத்தார்கள். தங்களுக்கென்று ஒரு கொடியை உயர்த்தி பிடித்தார்கள். அது இந்த இரு குழுக்கள் இடையே ஒரு மிகப்பெரிய மோதலை உருவாக்கியது. அந்த மோதலினுடைய விளைவாகத்தான், அந்த தீண்டாமை கொடுமையினுடைய உச்சமாகத்தான் 44 நபர்கள் ஒரே குடிசையில் தீயிட்டு கொளுத்தப்பட்டார்கள். அந்த தியாகத்திற்கு பிறகுதான் தற்போது அந்த தீண்டாமை கொடுமை என்பது இந்த கீழத்தஞ்சை மாவட்டத்திலிருந்து, இன்று இருக்கக்கூடிய இந்த நாகை மாவட்டத்திலிருந்து முற்றிலும் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவல்களை இங்கு இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். வேதவழி, லெனின், அந்த உயிரிழந்த 44 பேருடைய உறவினர்கள் யாராவது அங்கே வந்திருக்காங்களா அஞ்சலி செலுத்த? அவர்களிடம் உங்களால் பேச முடியுமா? அது மட்டும் இல்லாமல் அங்கே அஞ்சலி செலுத்த வந்தவங்க அவங்களுடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்தி வராங்க? அதாவது ஒரு 5 வயது சிறுமியர் தொடங்கி 80 வயது முதியவர் வரை இங்கே சாரசாரியாக அந்த நினைவு ஸ்தூபியில் மலர்களை தூவி அந்த கண்ணீர் மல்க அவர்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிந்தது. இது தொடர்ச்சியாக இன்று மாலை வரை இந்த நிகழ்வானது இது ஆண்டுதோறும் இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து இன்னும் மீண்டு வரல. குறிப்பாக இந்த 1968ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நடந்த இந்த கோர சம்பவம், இந்த வெண்மணி கிராமத்தில் இருந்த அனைத்து குடும்பங்களிலிருந்தும் ஒவ்வொரு நபர், அந்த 44 நபர்கள், அந்த இறந்து போன 44 நபர்களில் இந்த ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு நபர் இருந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் இவர் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள்,
ஒரே உறவினர்களாக இருந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் எல்லா குடும்பங்கள்லையும் அந்த பாதிப்பு என்பது இருந்திருக்கிறது. எனவே இந்த கிராமமே ஒரு நிராயுதபாணியாக அழித்தொழிக்கப்பட்ட கிராமமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்திருக்கிறது. எனவே இந்த வருத்தத்தை இங்கு வரக்கூடிய அனைவரிடமும் காண முடிந்தது. வேதவழி, கீழவெண்மணியில் கூலி உயர்வு கேட்ட 44 தலித்கள் எரித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் 48வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதுகுறித்த தகவல்களை தந்தமைக்கு நன்றி லெனின்.